श्रीनिवासाजमङ्गलं श्रीवैकुण्ठविरक्ताजस्वामि पुष्करणीतटे रमजा रममानाज वेङ्कटेशाज मङ्गलम्. இன்று இவ்வுலகம் வளர்ந்தாயடி போற்றின்னு நேற்றைய தினம் பாசுரம். பாசுரத்தோடைய விசேஷமே என்ன அப்படின்னா, இந்த பாசுரத்தில் மட்டும் ஒரு 3 அவதாரத்தை, அந்த அவதார கதையை ரொம்ப சுலபமாக சொல்லி அழைக்கிறார். இதுக்கு முன் பாசுரம் மாறி மலைமுழிஞ்சின்னு நரசிம்ம அவதாரத்தை பற்றி சொன்ன தாயார் ஏன் நரசிம்ம அவதாரத்தை உபயோகப்படுத்தினா அப்படின்னா, ஒருவன் சீக்கிரமாக வரம் வாங்கணும் அப்படின்னா நரசிம்மரை வழிபடணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த நரசிம்மருக்கே க்ஷிப்ரமாக கொடுக்குற சுவாமி, ரொம்ப சீக்கிரமாக கொடுக்குற சுவாமின்னு சொல்கிறான். அது மாதிரி நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணி அந்த பள்ளி அறையிலேருந்து சுவாமியை ஒரு சிங்காசனத்தில் எழுந்தருள பண்ணிட்டா. சுவாமி அப்படி உட்காந்துட்டு தரிசனம் கொடுக்குறாராம். இந்த தரிசனம் கொடுக்கும் பொழுது சுவாமியை பார்த்து சொல்கிறான், அத்தனை அவதார விசேஷத்தையும் பார்த்து சொல்கிறான். கோவிலுக்கு வந்தால் என்னென்ன பண்ணணுங்கிறது திருப்பாவையிலே இருக்கு. கோவிலுக்கு வந்தால் பகவானை வழிபட்டு எப்படியெல்லாம் வழிபடணும் அப்படிங்கிறது இருக்கு. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றால் திரள் போற்றி. இந்த உலகம் முழுக்கவும் அளந்த கதை இருக்கே, அது ரொம்ப விசேஷம். யாரால முடியும் அப்படின்னா, நினைச்சு கூட ஒருத்தனால பார்க்க முடியாதான். ஏன் அப்படின்னா, சுவாமியும் ஒரு சின்ன பைய வேஷத்துல வரார். வாமனாவதார ரூபமா, ரொம்ப குட்டையா வாமனாவதாரமா இந்த பையனால என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு வேஷத்தை போட்டு வாமனாவதாரம் பண்ணிட்டு வரார். மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட போய் 3 அடி வேணும்னு கேட்கிறார். 3 அடி இல்லை 3 அடி, நீ சின்ன பையனா இருக்க, உனக்கு கேட்க தெரியாம கேட்குற, நல்லா கேளு, யோசனை பண்ணி கேளு, நீ எதை கேட்டாலும் கொடுக்குறேங்கிறான். எனக்கு 3 அடி தான் வேணும்னு சொல்றா. அப்படி 3 அடியும் கொடுத்தா. 3 அடியும் கொடுத்தோடனே கொடுத்தேன்னு தீர்த்தம் போட்டான். அப்படி போட்ட உடனேவே சுவாமி பெரிய உலகளந்த பெருமாளா ஆயிட்டான். உலகளந்த பெருமாளா ஆனோடனே பூமி மொத்தம் ஒரு காலால் அளந்துட்டார். கீழே பூமி மொத்தம்னா பூமிக்கு கீழே இருக்க லோகத்தையும் ஒரு காலால் அளந்துட்டார். மேல இருக்க 7 லோகத்தையும் ஒரு காலால் அளந்துட்டார். இன்னும் இருக்க ஒரு கால் இருக்கு, 3 அடியிலடா தரேன்ன, இன்னும் ஒரு அடி எங்கேன்ன. மகாபலி சக்கரவர்த்தி ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறான். ஆனா அவன் பரம பக்தன், பகவானுக்கு கொடுக்காதேன்னு சுக்ராச்சாரியார் சொல்றார். வந்திருக்கவன் நாராயணன், தேவர்களுக்கு ஒன்னுட்டேந்து ராத்தியத்தை வாங்கி அவள்கிட்ட கொடுக்கணும்னு சுவாமியே கிளம்பி வந்திருக்கார். நீ ஏதாவது ஒன்று தரேன்னா அது மூலமா ஒன்னுட்ட மொத்தமே வாங்கிட்டுருவார், ஜாக்கிரதைன்னா. மகாபலி சக்கரவர்த்தி கேட்டா, வந்திருக்கவர் யாரு நல்லா சொல்லுங்க ஒரு முறை, எனக்கு காதுல கேட்கிற மாதிரின்னா. வந்திருக்கிறவர் சாட்சாத்து நாராயணன் தான் வந்திருக்கார் அப்படின்னா. இப்போ இந்த யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோமே, இந்த யாகம் பூஜை இதெல்லாம் யார போய் சேரும் அப்படின்னா, அதுக்கு அவர் சொன்னார் சுக்ராச்சாரியர், அத்தனையும் நாராயணனையே போய் சேரும், அத்தனையும் மகாவிஷ்ணுவை தான் போய் சேரும். ஒரு துளசி அர்ச்சனை அவனுக்கு தான் போகும், ஒரு அபிஷேகம் அவருக்கு தான் போகும், ஒரு பூஜை அவருக்கு தான் போகும், ஒரு யாகம் அவருக்கு தான் போகும். நீ யாருக்கு பண்ணாலும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு கடைசியா நீ சொல்ல வேண்டிய அவசியம். அதுதான் சாஸ்திரம், அதுதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்போ அவரே நேரடியா நம்ம கிட்ட இருக்க வஸ்துவெல்லாம் தியாகம் பண்ணி அவர்கிட்ட கிருபை வேணும்னு கேட்கிறோம். அவரே நேரடியா வந்திருக்காருன்னா அப்புறம் நாம இதை கொடுத்தா என்ன தப்புன்னு கேட்டு அவன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். நல்லா போச்சு, எதுக்கு யாகத்துக்கெல்லாம் மெனக்கட்டு இருப்பானே, டைரக்டா அவத்தையே கொடுத்துருவோம்னா சரின்னு சொல்லி அப்படி கொடுத்து 3வது அடியை என் தலை மேல வைங்க, உங்க காலே படாம என் தலை இருக்குன்னு சொல்லி மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அந்த திருமுடியில அவருடைய காலை வச்சாதான் சுவாமி மகாவிஷ்ணு திரிவிக்ரமவதாரம் பண்ணி. அதை சொல்றா நேற்றுக்கு பாசுரத்துல, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றால் திரள் போற்றி. கடல் இருக்கு, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல கடல். அப்ப பிளைட்டு கிடையாது,
அப்போ கப்பல் கிடையாது. அப்போ யாராவது போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பாலம் வேணும், அதுக்கு போக ரூட்டு வேணும். அதுக்கு சுவாமி பண்ணாரா இது சார், யாராவது ஒரு பண்ணா என்னடா இது குரங்கு பண்ற காரியம் மாதிரி இருக்குன்னு இப்போ இன்னைக்கும் நாம பரிகாசமா சொல்றோம். அத்தனை வானர சைன்யங்களையும் வச்சுட்டு சுவாமி பாலம் கட்டிட்டார். இத்தனை வானர சைன்யம் ஒரு பூ கொடுத்தா கூட குரங்கு கையில கடிச்ச பூமாலைன்னு கிண்டல் பண்றோமே. இன்னைக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் ஒரு பாலம் இருக்கு. அதனாலதான் ராமேஸ்வரத்தினுடைய கடல்ல இதுவரையும் அலையே வரமாட்டேங்கிறது. சுனாமி வந்தா கூட அங்க அலை வரமாட்டேங்குது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பகவான் சமுத்திரராஜாட்ட சொல்லி கட்டுப்படுத்தி வச்சிருக்கார். அப்படி கட்டுப்படுத்தி வச்சு அங்கிருந்து போறதுக்கு அணை கட்டி இத்தனை கோடிக்கணக்கான வானரங்களையும் அந்த பிரிட்ஜில் நடக்க விட்டுட்டார் பெருமாள். அப்படி நடக்க அந்த பிரிட்ஜை பார்த்த உடனே இவ்வளவு பெரிய அணைய ஒரு பகவானால தானே சாத்தியம்னு சொல்லி நடுவுல ஒரு சிங்காசனத்தை போட்டு அதுல ராமச்சந்திர பிரபுவை எழுந்தருளை பண்ணி அந்த பிரிட்ஜோட நடுவுல கடல் தீர்த்தத்தை எடுத்து ஒரு அபிஷேகம் பண்ணி இந்த வானர சைன்யங்கள்லாம் சேவிக்கிறதா. இது என்ன தெரியறது அப்படின்னா, பகவானை யார் வழிபடுறானோ, யார் நன்னா அவரை பூஜை பண்றானோ, அவர் நாமாக்களை சொல்றானோ, அவனுக்கு பகவானே தனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவனுக்கு எப்பவும் தரார். அதுல யாரு என்ன வானர சைன்யங்கள்லாம் நமக்காக நாம சீதையை பார்க்கறதுக்காக பாலம் கட்டி எடுத்தேன்னு பகவான் நினைச்சு அவளுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். நம்ம கோவில்ல ஒரு உபயம் பண்றோம், ஒரு கைங்கரியம் பண்றோம், ஒரு மாலை சாத்துறோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு தான் பகவான். அவன் நமக்கு நம்ம கையால வாங்கிக்கணும்னு நினைக்கிறான். நம்ம யார் கொடுத்தா அவங்க கொடுத்தா சாப்பிடுவோமான்னு, யாரு வேணுமோ அவங்க கொடுத்தா தானே சாப்பிட்றோம். அது மாதிரி தனக்கு வேண்டப்பட்டவர்கள் யாரோ அவர்கிட்டதான் பகவான் வாங்கிக்கிறார். அவங்கிட்டதான் தன் நாமாவை சொல்ல வைக்கிறார். அவனை தான் திருப்பாவை சொல்லும்படியா பண்றார். இது மாதிரி இந்த திரள் போற்றி இந்த ராமாவதாரத்துக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்றால் அப்படி பொன்ற ஜகனம் உதைத்தாய் போற்றி. திருப்பி ஏற்கனவே ஒரு முறை முதல் 10 பாசனத்துக்குள்ள சொல்லிட்டா. இந்த சகடாசுரனை பஜனை பண்ணது திரும்பவும் சொல்றாளாம். ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய வண்டி வருது கை குழந்தை மேல, அந்த கை குழந்தை இடது காலால உடச்சி அவனை சம்ஹாரம் பண்ணிடுது. அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, சுவாமி குழந்தையா இருந்தாலும் திரிவிக்ரமாவதாரமா இருந்தாலும் பகவான் தான் நமக்காக தனித்தனியா எடுக்கிறாரே தவிர்த்து நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி தன்னை மாத்திக்கிறார். அவர் புகழ் போற்றி கன்று குணிலா வெறிந்தாய் கடல் போற்றி ஒன்று குடையாய் வெடித்தாய் குணம் போற்றி. இது ஃபுல்லா அர்ச்சனை தான். இந்த பாசுரம் ரொம்ப விசேஷமான பாசுரம். திரும்ப வத்சாசுரன்னு ஒருத்தன் கன்று ரூபத்துல வரான், பசுமாடு கன்று ரூபத்துல வரான். கபித்தாசுரன்னு ஒருத்தன் விளாமரத்தோடைய அந்த மரமா ஒருத்த வரான். இந்த வத்சாசுரனை வச்சு அந்த கபித்தாசுரனை அடிச்சுட்டாராம். இந்த கண்ணை தூக்கி போட்டு அந்த மரத்து மேல போட்டார். கன்றும் காலி ஆயிடுத்து, மரமும் காலி ஆயிடுத்தான். ஒரு சத்ருவை வச்சே சத்ருவை அவன் சம்ஹாரம் பண்றதுக்கு திறமை உண்டு அப்படின்னா அது பகவான் தான். என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி வரை கொள்வால் இன்றையாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். அதே மாதிரி இத்தனை திருநாமங்கள் உள்ள பகவானை நாங்கெல்லாம் வழிபடுறோம். பகவானே எங்களுக்கு பரம கிருபையை பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றோம். நேற்று தினம் பாசுரத்துல ரொம்ப அழகான பாசுரம், ஆச்சரியமான பாசுரம். இன்னைக்கு ரொம்ப ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்ந்து வரை இன்னைய தினம் பாசுரம். அது ஒரே நாள்ல தேவகிக்கும் தரிசனம் கொடுத்தார். கம்சன் யாரு வந்தாலும் இந்த குழந்தை பிறந்ததுன்னா அடுத்த க்ஷணம் எனக்கு சொல்லணும்னு உத்தரவு போட்டு ஒரு 100கணக்கான செக்யூரிட்டியை போட்டு வச்சிருக்கான் தேவகியை சுத்தி. கூட்டுலாம் பெருசா திண்டுக்கல்ல இருந்து வாங்கிட்டு பெரிய பெரிய கூட்டா போட்டிருக்கான். பெரிய பெரிய சங்கிலியா மாத்தி தப்பிச்சு போயிடக்கூடாது, 8வது குழந்தையால தனக்கு ஆபத்து அப்படிங்கிறதுனால நாம இப்படி வைக்கிறோம்னு இப்படி ஒரு சட்டம் போட்டு இப்படி வச்சிருக்கான். இப்படி வச்ச கம்சன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ராத்திரி 12 மணி சுமாருக்கு ரோஹிணி நட்சத்திரம் வர சமயத்துல பகவான் தேவகிக்கு தானே மகனாக பிறந்தார். அப்படி பிறந்தோடனே என்னை கொண்டு போய் நந்தகோகுலத்தை விட்டுட்டு வாங்கன்னு சொன்னார்.
நந்தகோகுலத்துல விடுறதா எப்படிப்பா, எத்தனை செயின் போட்டு எத்தனை சங்கிலி போட்டிருக்கு, எவ்வளவு ஜெயில் இருக்கு, எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கா, என்னால எப்படி முடியும்னு வசுதேவர் சொன்னார். நீங்க கிட்ட வாங்கோ எல்லாம் நடக்கும்னா. சரின்னு இவர் கிட்ட வந்தார். அவர் கையில மாட்டிருக்க விலங்கு போயிடுது. இந்த முழிச்சுருக்கவெல்லாம் இருக்காம இருக்க கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு முழிச்சுட்டு இருக்கா எல்லாரும். ராத்திரி டைட் டியூட்டி பார்க்குறா எல்லாரும். அவன் அத்தனை பேரும் வசுதேவர் எப்போ குழந்தைய கையில பிடிச்சாரோ எல்லாரும் நின்றுட்டே தூங்கிட்டு இருக்கான். அந்த நின்றுட்டே தூங்கிட்டு இருக்காம அவன் அத்தனை பேருக்கும் மெய் மறந்து போய் நிற்கிறான். அந்த ஜெயில் கிட்ட போறார். கூட்டு தன்னால திறக்கிறது ஜெயில் தன்னால. இது நடந்த விஷயம். நாஸ்திகெல்லாம் கூட்டு எப்படி தன்னால திறக்கும்னு சொல்லிட்டு இருப்பா. மதுரான்னு ஒரு ஊர் இருக்கு இந்த வடதேசத்துல. அந்த மதுரான்ற ஊருக்கு போனோம்னா கிருஷ்ணன் ஜனனமான அந்த இடம் இருக்கு. இப்ப நான் சொல்ற ஜெயில எல்லாம் அப்படியே இருக்குது. பிரளயம் வந்து அது அழியலைன்னா அது பகவானுடைய சாநித்தியம் பெற்ற இடம். அங்க ஒரு போட்டோவோ விக்கிரகமோ கிடையாது. ஆனா ஒரு நாஸ்திகன் போனா கூட அந்த ஜெயிலுக்குள்ள போனோம்னா அது உள்ள போகும் பொழுது அவனுக்கு கை கூப்பணும்னு தோன்றது. எல்லாரும் இன்னைக்கும் போய் பார்க்கலாம். நாஸ்திகன் போனா என்னமோ ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு அவன் சொல்றான். நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போறதுன்னு ஒரு சக்தி வருதுன்னு நாம சொல்றோம். ரெண்டும் ஒண்ணுதான். அது மாதிரி நந்தகோகுலத்துல விட்டுட்டு ஒரு பெரிய நதியை தாண்டி யசோதை கிட்ட விட்டு யசோதை கிட்ட இருக்க குழந்தைய இங்க எடுத்துட்டு வந்து வச்சு இப்படி ஓரிரவில நடந்துருது. அப்பேற்பட்ட பகவானை நான் கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்றே நெடுமாலே உன்னை அருந்தித்து வந்தோம் பறைதருது யாகில் திருத்தக்க செல்வகமும் சேவகமும் யாம் பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அப்பேற்பட்ட பகவானை வழிபடுறோம். எதுக்காக தெரியுமா? வருத்தம் தீர்த்துன்னு நமக்காக பிரார்த்தனை பண்றா. அத்தனை பக்தர்களுடைய வருத்தமும் தீர்த்துடுன்னு இன்னைக்கு பாசுரத்துல சொல்றான். உன்னை வழிபடுறதே இதுக்குதான். நாங்கெல்லாம் வருத்தம் இல்லாம இருந்தாதானே ஒன்னுட்ட வர முடியும். அப்படி வருத்தம் இல்லாம இருக்க எங்களுக்கு நீ என்ன தெரியுமா? மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். அத்தனை பேரும் சௌக்கியமா இருக்கணும். எப்பவுமே ஆனந்தத்தை கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஆனந்தம். ஒருத்தருக்கு சாப்பிட்டா திருப்தி, ஒருத்தருக்கு ரொம்ப நேரம் தூங்கினா திருப்தி, ஒருத்தருக்கு வண்டியில போனா திருப்தி. இப்படிலாம் இருக்குல்ல. அவனுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து அவனை ஆனந்தப்படுத்து. இல்ல அவனுக்கு எது நல்லதோ அதுல ஆனந்தத்தை உண்டு பண்ற மாதிரி பண்ணு அப்படின்னு இன்னைக்கு பாசுரத்துல பிரார்த்தனை பண்றா. இன்றையோட 25 பாசுரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 5 நாள் தான் இருக்கு. 25 நாள் எப்படி போச்சுன்னே தெரியாது. அத்தனை பக்தர்களுக்காக தாயார் முந்தானத்திலேருந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. நேற்று முன்தினத்திலேருந்து இந்த பிரார்த்தனை பண்ற தாயாருக்கு நாம கேட்ட மாதிரி எல்லாம் வரன் கொடுக்கக்கூடிய அத்தனை பகவானை நமக்காக பிரார்த்தனை பண்ணி வருத்தத்தெல்லாம் தீர்த்து வைன்னு சொல்ற அழகான பாசுரம் இன்றைய தினம். நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவசியம் விரதம் இருக்கணும். விரதம் அப்படின்னா எல்லாரும் சாப்பிடாம இருக்கிறது மாத்திரம் விரதம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இல்ல காலையில வந்து அந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் கிடையாது. சொர்க்கவாசல திறப்பு அப்படின்னா பகவான் எப்ப வந்தாலும் தன்னுடைய கதவை திறந்து தரிசனம் கொடுக்கலாம். சொர்க்கவாசல் திறப்பு நாளைக்கு மட்டும் கிடையாது. சொர்க்கவாசல் நாளைய தினம் முதல் நம்மாழ்வாருக்கு வைகுண்டாரோகணம் பண்றார். உங்களை மாதிரி நம்மாழ்வார் திருப்பாவை சொல்லி பகவான்கிட்ட பக்தியோடு இருந்து பூலோகத்தில் இருந்த காலம் வரையும் தார்மீகமா இருந்த நம்மாழ்வாருக்கு வைகுண்டத்தோடைய கதவை திறந்து தாயார் ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூமி தேவி நாச்சியாரும் கை கொடுத்து அழிச்சுட்டு போய் அங்க இருக்க உத்தியான வனத்தை பாரு, அங்க இருக்க விசேஷ வனத்தை பாரு, அங்க இருக்க பழத்தோட்டத்தை பாரு, இப்படி எல்லாம் காமிச்சுட்டே போறா. அதனாலதான் சொர்க்கவாசல் திறப்புங்கிற ஒரு சம்பிரதாயமே வந்தது நம்மாழ்வாரால. அதனாலதான் இன்னி வரையும் பகல் 10 உற்சவம் முடிஞ்சு நாளிலிருந்து ராப்பத்து உற்சவம்னு ஆரம்பம். இந்த ராப்பத்து உற்சவம் முடிஞ்ச 10வது நாள் சுவாமி வைகுண்ட துவாரத்திலேருந்து 7 துவாரத்தை தாண்டி அங்க பகவான்கிட்ட போறதுக்கு 10 நாள் ஆகுது. அந்த 10 நாள் கழிச்சுதான் நம்மாழ்வார் திருவடி தொழுதல் அப்படின்னு ஒண்ணு அத்தனை திவ்ய தேசத்திலே நடந்துட்டு இருக்கு. அந்த திவ்ய தேசத்துல நடந்து துளசினால நம்மாழ்வாரை மூடிடுவாங்க. மூடின நம்மாழ்வார இந்த பூலோகத்தினுடைய நன்மைக்காக யாராவது ஒருத்தர் நாம் போய் பகவானை பார்த்து நான் சந்தோஷம் அடைஞ்சேன்னு சொன்னாதானே நம்ம போறோம். ஒரு சின்ன சாமான் வாங்குறதுக்கு கூட ரிவ்யூ பார்க்கறோம். நம்ம
ரிவ்யூ ஒழுங்கா 10 பேர் ஒழுங்கா சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம். பகவானே அது மாதிரி இருந்தாதானே சொல்லுவான்னு பக்தர்கள் அத்தனை பேரும் நம்மாழ்வார் மீண்டும் பூலோகத்தையே இருக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ண திருப்பவும் பகவான் அனுகிரகம் பண்ண அந்த விசேஷமான உற்சவம் தான் அத்தியன உற்சவம்னு பேரு. அத்தியன உற்சவம் நம்மாழ்வார் காலத்துக்கு முன்னாடியே நடந்துட்டு இருந்தது. 4 வேத பாராயணமும் பிரபந்த பாராயணமும் நடந்துருந்தது. இன்னைக்கு க்ஷீணிச்சு போய் 4 வேத பாராயணம் நின்று போய் பிரபந்தம் வேதத்தினுடைய சாரம் அப்படிங்கிற காரணத்தினால அதுல எல்லாமே பகவானுடைய பக்தியை பத்தியே பேசியிருக்க காரணத்தினால பிரபந்தம் மாத்திரமாவது சொல்றது அப்படின்னு ஒரு வழி வந்தது. அது ராபத்து உற்சவம் வைகுண்ட துவாரம் திறந்து நம்மாழ்வாருக்காக திறக்கிறார். அப்படி திறக்கிற பகவான் நாளைக்கு தினம் ஏகாதசி அன்னைக்கு பண்றார். சுமாரா 25 இல்ல 26 ஏகாதசி வருஷத்துக்கு வரும். அந்த வரக்கூடிய ஏகாதசியில 2 ஏகாதசியும் ரொம்ப முக்கியமா, ஒவ்வொரு ஏகாதசியும் முக்கியம். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. ஆனா வைகுண்ட ஏகாதசியும் அதுக்கு முன்னாடி கார்த்திகையில வர கைசிக ஏகாதசிக்கும் ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கிறார் சுவாமி. அந்த 2 இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்காவது சாப்பிடாம இருந்து துவாதசி அன்னைக்கு காலையில இதே மாதிரி பகவானுடைய திருநாமங்களை சொல்லி அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு போய் யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு தானம் கொடுத்து பிறகு நாம சாப்பிட்டுடணும் அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள் சொல்றது. ஏகாதசியினுடைய விரதம் சொல்றது. சாப்பிடாம இருக்கிறது மாத்திரம் முக்கியம் இல்லை. விஷ்ணுதாசனாம சொல்லலாம், இல்லை இதே திருப்பாவையை சொல்லலாம், திவ்ய பிரபந்தம் சொல்லலாம், ஸ்தோத்திரங்களை சொல்லலாம், பகவான் சம்பந்தமா இல்லை ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னா உபவாசம்னா பகவானுடைய மிகவும் அருகாமையில் இருக்கிறது தான் உபவாசம்னு பேர். எதுக்கு இன்னைக்கு நேரமானாலும் சொல்றேன், இன்னும் 5 நாள் தான் இருக்கு. இன்னொன்று, இந்த 5 நாளுக்குள்ள இது மாதிரி தர்மங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நாம் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா நல்லது கத்துட்டு அதை கடைபிடிக்கவும் ஆரம்பிச்சு மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுத்துடணும்னு பேர். நாளைக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு என்னாலும் டிவி பார்த்துட்டு சாப்பிடாம இருக்கிறது, ராத்திரி முழுக்க டிவி பார்த்துட்டு 4 படத்தை பார்த்துட்டு இருக்க வேண்டியது, இதெல்லாம் பிரயோஜனம் கொடுக்காது. பகவானே அதுக்கு தூங்கலாம், அது ரொம்ப நல்ல காரியம். கனவுலையாவது பகவான் வருவார். நீ பேசாம இருக்கிறதுக்கு அது மாதிரி பண்ணலாம். அப்படி சாப்பிடாம இருந்து பகவானுடைய திருநாமங்களை சொல்லிட்டு மறுநாள் அவசியம் முடியணும். உடம்பு முடியாதவர்கள் வயதானவர்கள்லாம் பால் பழம் சாப்பிடலாம். அப்படி முடியாது, நான் சாப்பிட்டு தான் ஆகணும், நான் வைத்தியம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவர்கள் உப்பு போடாத வஸ்துவாவது சாப்பிடலாம். அந்த உப்பு போடாத வஸ்துல கூட சாதம் இல்லாம சாப்பிடணும். சாதத்தை உடைச்சி சாப்பிட்றதுன்னு ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க. அது கூட தர்மசாஸ்திரம் ஒத்துக்கலை. ரவையா சாப்பிடலாம். சாதம் அரிசி இல்லாத வஸ்துவா நாளைக்கு அவசியம் கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம். எத்யத் கர்மானுஷ்டான வித்தியாசாத்துங்கிறார். எவனுக்கு எப்பொழுது கட்டம் வருது அப்படின்னு பார்த்தா அவனுடைய கடமைகளை தவற விடுறதுனால மட்டுமே கட்டம் வருது அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. இது நம்ம கடமை. இது மாதிரிலாம் நாம் இருந்தாதான் மற்ற நாள்லாம் நமக்கு கட்டம் வராம இருக்கு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அது மாதிரி விசேஷமான இது. அதே போல சுமாரா ஒரு 20 கிலோ கதம்ப சாதம். எதுக்கு அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா இன்னும் 3 நாள்ல வந்துட போகுது, அதுக்காக சொல்றேன். கதம்ப சாதமும் 5 கிலோ தயிர் சாதமும் 5 கிலோ குடான்னமும் பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படின்னு நம்ம போகி பண்டிகை அன்னைக்கு கல்யாண உற்சவம் முடிஞ்சோன்னா சுவாமி திருமுன்பாக அவருக்கு நிவேதனம் பண்ணி அத்தனை பக்தாளுக்கும் கொடுக்கணும். ஏன்னா நம்ம கோவில்ல 3 கல்யாண உற்சவம் நடக்கிறது. பங்குனி உத்திரம் ஒன்று, புரட்டாசி மாசம் பிரம்மோற்சவத்துக்கு மத்தியில ஒன்று, இப்போ ஒன்று, இப்படி நடக்கிறது இந்த போகி கல்யாண உற்சவம். ஒரு போகியில ஆண்டாள கல்யாணம் பண்ணிக்கிறார், பங்குனி உத்திரத்துல தாயார கல்யாணம் பண்ணிக்கிறார், பிரம்மோற்சவத்துல ஸ்ரீதேவியும் பூதேவியும் கல்யாணம் பண்ணிக்கிறார் பகவான். இதுக்கு இந்த போகி கல்யாணத்துக்கு மட்டும் ஜாஸ்தியான கூட்டம் இருக்கும். இந்த கூட்டத்துக்கு அத்தனை பேருக்கும் பகவானுடைய அது பிரசாதம் கிடைக்கணும்னு எல்லாருடைய விருப்பம். அதனால அதை ஏற்பாடு பண்ணியிருக்கு. அது யார் யாருக்கெல்லாம் முடியுமோ அத்தனை பேர் வஸ்துவா வாங்கி கொடுக்கலாம். நாளைக்கு எழுதி வச்சுட சொல்றேன். எல்லாரும் ஒரே வஸ்துவா வாங்கி கொடுத்தாலும் நஷ்டமா போயிடும். அதனால அது மொத்தமா இருக்கிற பட்ஜெட்டும் அதுல எழுதி வைக்க சொல்றேன். அந்த சன்னதியினுடைய பட்டாச்சார்கிட்ட அது விவரங்கள் கேட்டுட்டு எல்லாரும் ஒரு 100 ரூபா கொடுத்தா கூட அத்தனை பேருக்கும் பிரசாதம் கிடைச்சிடும். அவ்வளோ விசேஷமான கைங்கரியம் அது. எல்லாரும் கலந்துட்டு நாளைக்கு ஏகாதசி அன்னைக்கும் விரதம் இருந்து பகவானுடைய பரிபூர்ண கிருபையை ஆண்டால் பிரார்த்தனை செய்தா போல் அத்தனை பேர் பக்த பெருமக்களுக்கும் பகவான்
அருள் புரியணும்னு நாங்க அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.